வெல்கம் டு மை யூடியூப் சேனல். வாங்க எல்லோரும். இப்போ பார்க்க போகிற இந்த வீடியோவை நமக்கு யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா ஜென் ரிவ்யூஸ், ஜென் ரிவ்யூஸ். இது ஒரு நேர்மையான, ரொம்ப ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் போர்ட்டல். இதை நம்ம எங்கே போய் செக் பண்ணலாம்னா www.genreviews.online அதில் போனீங்கன்னா இதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்கும். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ். இது ஒரு ஆன்லைன் ரிவ்யூ அனலைஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மணத்தக்காளிங்க. மணத்தக்காளி நம்ம எல்லா இடத்துலையும் பார்ப்போம். ரோட்டில் எங்கே போனாலும் எங்கெல்லாம் புல் அதிகமாக முளைஞ்சிருக்கோ அங்கெல்லாம் மணத்தக்காளி நம்ம பார்ப்போம். அப்படியேப்பட்ட மணத்தக்காளியை நம்ம கொஞ்சம் கூட கண்டுக்காமல் விட்டுறோம். ஏன்னா அந்த மணத்தக்காளி தாங்க ஏகப்பட்ட உடலுக்கு தேவையான ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்க. இந்த மணத்தக்காளி இனிமேல் நீங்கள் பார்க்கும்போது என்ன பண்ணுங்கள், கீரையாக சமைச்சு சாப்பிடுங்க, இல்லைன்னா அந்த பழத்தை சாப்பிடுங்க, இல்லை இந்த பூவை என்ன பண்ணலாம், பூவும் கீரையும் ஒன்றா சேர்ந்து நம்ம பொரியலாக சாப்பிட்லாம். ஸோ இந்த இப்படிப்பட்ட மணத்தக்காளியோடைய நன்மையை தாங்க இன்றைக்கி நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். மணத்தக்காளினாவே எல்லாத்துக்கும் என்ன மைண்டில் வரும்னா வாய் புண்ணுங்க. வாயில் புண்ணு வந்துச்சுன்னா உடனே நம்ம டாக்டர் ஓடிடுவோம். அதெல்லாம் வேணாங்க. நம்ம ஊரிலே கிடைக்கக்கூடிய மணத்தக்காளியை இங்கேயாவது தேடி கண்டுபிடிங்க. அது அதிகமாக தெரு ஓரத்தில் சில பேர் இதை ஒரு பிஸ்னஸாகவே பண்ணுறாங்க. காட்டில் நட்டு வைக்கிறாங்க. அதை போய் எடுத்துருவாங்க. அதை அழகாக அலசி அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி நம்ம அழகாக பொரியல் வச்சு சாப்பிட்டோம்னா இந்த வாய் புண்ணு போயிடுங்க. உங்களுக்கு பொரியல் வைக்க கஷ்டமாக இருக்கா, பச்சையாகவே சாப்பிடலாம். அந்த மணத்தக்காளி கொண்டு அப்படியே தண்ணியில் அலசி பச்சையே சாப்பிட்டா கூட வாய்ப்புன்னு போயிடுங்க. அப்புறம் இதை கீரையாக சாப்பிடலாம். எப்படி, நம்ம தொட்டுக்கிறதுக்கு கீரையாக சாப்பிடலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த மணத்தக்காளி கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களோட இதய செயல்பாடு நல்லா இருக்கும், நல்லா தூங்கலாங்க. கண்ணாடி போடுவீங்க பார்த்தீங்களா, இந்த கண் பிரச்சனை ஈஸியாக தீர்ந்து போயிடும். அது மட்டும் இல்லைங்க, பசியை நல்லா தூண்டிவிடும். ஏன்னா இதில் DEC, பீட்டா கரோட்டீன், கால்சியம், பொட்டாசியம், அது மாதிரியான எல்லா விதமான சத்தும் இது இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, மணத்தக்காளி பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கருப்பு நிறத்துலேயும் சிவப்பு நிறத்துலையும் இருக்கும். இது பார்த்துருக்கலாம். இது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நுரையீரல் சம்மந்தமான எல்லா விதமான நோயும் போகுதுங்க. வயிற்றுப்புண்ணு, வாய்ப்புண்ணு. அப்புறம் அது மட்டும் இல்லைங்க, இந்த பழம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி பயன்படக்கூடிய நம்ம மணத்தக்காளியை இனிமேலாவது என்ன பண்ணலாம், அதை பக்குவமாக எடுத்துகிட்டு பொரியலோ பழமாவோ காயாவோ சாப்பிடலாம். பச்சையாக கூட சாப்பிட்டு உடம்பை பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.